அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். லூக்கா 15:19. இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய கூலிக்காரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி, உமது கூலிக்கால் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும். என்ன அர்த்தம்? ஐயா தகப்பனே, இந்த நிலைமையிலே இருந்து என்னை உருவாக்கும் தகப்பனே, உருக்குலைந்து வந்திருக்கிறேன், கெட்டு போய் வந்திருக்கிறேன், உதவாம வந்திருக்கிறேன். என்னை உருவாக்கக்கூடிய சக்தி தகப்பனே உம்மிடத்தில் இருக்கிறது. என்னை உருவாக்கும் தகப்பனே. என்ன அருமையான ஒரு பாவரிக்கு பாத்தீங்களா? ஆண்டவரை பார்த்து நேரடியா அப்படி நம்ம பேசணுங்க. நம்ம நிலைமை அவரத்தை அப்படி சொல்லணும். எனக்கு தர வேண்டும் அப்படின்னு வேண்டுகோள் வச்சான் பாத்தீங்களா தகப்பனிடத்துல இங்கிருந்து போகும்போது, அந்த எண்ணம் அவனை அடித்து விட்டது. இப்பொழுது விண்ணப்பம் பண்றான், என்னை உருவாக்கும் முத கூலிக்கால் ஒருவனாக வைத்துக் கொள்ளும் என்கிற இந்த விண்ணப்பம் அவனை உயர்த்துகிறது. பாத்தீங்களா? நான் தகுதியுள்ளவன் சொல்லும் பொழுது அது அவனை அடிமையாக்கி விட்டது. இப்போ நான் தகுதியற்றவன் சொல்லும் பொழுது மகனாக மாறுவதற்கு வழியை திறந்து கொடுக்கிறது. தகப்பன் வீட்டிலே இவன் மகனாக இருந்தான், அப்ப தூர தேசத்துல போய் அடிமையாயிட்டாய் சாருவே. அவன் சொல்றான், இந்த அடிமைத்தனத்திலிருந்து என்னை உருவாக்கும் தகப்பனே. இவன் எடுத்த ஞானமான முடிவு என்ன? என் தகப்பன் வீட்டுக்கு போவேன்னு சொன்னான் பாத்தீங்களா? அதன்படியே வந்தான் பாத்தீங்களா? அதுதாங்க ஞானமான முடிவு. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறா, நீங்க எத்தனையோ முடிவு எடுத்திருக்கலாம், தீர்மானம் பண்ணலாம், ஆனால் தகப்பனிடத்துக்கு திரும்புவேன், இயேசுவிடத்துல திரும்புவேன் என்று சொல்லி ஒரு தீர்மானம் பண்றீங்களே, அத போல ஒரு பெரிய திட்டம், பெரிய தீர்மானம், பெரிய ஆலோசனை உலகத்துல ஒண்ணு இல்லைங்க. அதுதான் மேலான ஞானமான திட்டம். உணர்வடைந்தவன் சொன்ன வார்த்தை இது. நீங்கள் உணர்வடைந்து விட்டால் இருக்கிற இடத்துல இருக்கப்படாதுங்க. உணர்வடைந்தவன் பன்றி தொட்டில் இருக்க மாட்டான். உணர்வடைந்தவன் பன்றி சாப்பிட தவிட்ட சாப்பிட மாட்டான். உணர்வடைந்தவன் தூர தேசத்துல இருக்க மாட்டான். இவன் எவ்வளவு உடைக்கப்பட்டு அப்படி பேசியிருப்பாங்க. என்னை உருவாக்கும் தகப்பனே. உடைக்கப்பட்டான், நொறுக்கப்பட்டான். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறா, நீங்கள் உடைக்கப்படாமல் நொறுக்கப்படாமல் கர்த்தர் உருவாக்கவே முடியாது. பாவ சிந்தனை, அக்கிரம சிந்தனை, அநியாய சிந்தனைகள் எல்லாம் உடைக்கப்படணும். இன்னைக்கு அவல நிலைமை உடைக்கப்படணும். தேவனிட்டு தூரமா இருக்குல்ல, அந்த நிலை உடைக்கப்படணும். உடைந்து மனம் திரும்பி பாவ அறிக்கை செய்து தேவனிடத்துக்கு திரும்பணும். அப்படி உடைந்தால் உருவாக்கவா. ஒருவேளை இன்னைக்கு நீ உடைக்கப்பட்டிருக்கலாம், நொறுக்கப்பட்டிருக்கலாம், அதுதான் வாழ்க்கை நினைக்காதீங்க. தேவனிடத்துக்கு திரும்புங்க, ஆண்டவருக்கு வாங்க. உடைக்கப்பட்டு உங்களை உருவாக்குவார், தூக்கி எடுப்பார், சீர்படுத்துவார். உங்க வாழ்க்கையே உங்களுக்கு ஆச்சரியமா கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.